அதான் முந்தி சொல்றேன், அம்மாவே சொல்ற வந்து குடிக்கிற நீருக்கு வந்து அம்மன் கோயிலுக்கு தான் வந்து எடுத்துட்டு போகணும். பத்திரகாளி அம்மனும் சேர்ந்து வந்தேன்னு சொன்னேன். பத்திரகாளி அம்மன் காவல் தெய்வமா பத்தினோட சேர்ந்து அதோட சேர்த்து அனுப்பினா ஒரே பேழையில தான் 2 பேரும் இருந்தது. அப்ப சின்ன வயசுல அம்மாவோட இப்ப ஆக்கள் இல்ல, பாம்பு இல்லாட்டி சரி. வணக்கம் நண்பர்களே, உறவுகளே, எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து புங்குடி, அதாவது நான் பிறந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். கனகாலத்துக்கு பிறகு 18 வருஷத்துக்கு பிறகு வந்து நான் என்னுடைய பிறந்த வீட்டை பார்க்க போகிறேன். அதைத்தான் இந்த காணொலியில் நீங்களும் காண போகிறீங்க. ஸோ வாங்க காணொலிக்குள்ள போகலாம். வந்திருக்கு, இதுதான் கண்ணகை அம்மன் கோயிலோட இன்னொரு நுழைவாயில். இது வந்து நயனாதேவிக்கு போகிறோம். இது இங்கால திரும்பினா நயனாதேவி, இங்கால திரும்பினா கண்ணம்மன் கோயிலடி. இதான் எங்கட ஊர், நான் பிறந்த இடம். எங்கட விடத்தான் தேடி பிடிக்கணுமே நீ. அதான் நாக்கள்கிட்ட கேட்டு தான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து. இது வந்து வீடு பின்னால், இந்த இதுக்கு அடுத்த அங்கால தான் இருக்கணும் வீடுகள். மற்றது இந்த பக்கம் இருக்கிற ஆக்கள் எல்லாம் வந்து எங்கட சரியான முந்தி அந்த சகோதரங்கள் எல்லாரும். கண்ணம்மன் கோயிலுடைய கோபுரம் தெரியுது. பாருங்க, கண்ணம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. தூணுகளுக்கெல்லாம் இப்போ கலர் பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க புதுசாக. கொஞ்சம் கொஞ்சமாக வேலையில் இல்லை நான் இப்போ தான் பாரேன். கும்பாபிஷேகம் தேர் ஒன்றுக்கும் வேற இல்லை, நேரம் கிடைக்கல இப்போ தான். தீர்த்தம் ஆடுறதுக்கு போனேன். அப்படி நீங்கள் எடுக்கலாம். இதுக்கு ஆப்போசிட் தான் என்ட்ரன்ஸ், கோயில் என்ட்ரன்ஸ் வாசல். இதுதான் கோயிலோட பேர். வணக்கம் அம்மா, எப்படி இருக்கிறீங்க? வாங்க உள்ள கோயிலுக்கு நினைக்காதீங்க. ஒரு தேடுதல் உண்டு, உங்கள்கிட்ட தான் அந்த கேள்விகளை கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். அம்மா எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க புங்குடிதீவில்? நாங்கள் 2002 இருக்கிறோம். இங்கே தான் பிறந்து பிறப்பு போனீங்களா? இல்லை, நயனாதி தான் பிறப்பு. நயனாதி தான் பிறப்பு. அப்போ அம்மாவுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கும். அப்போ இங்கே ஒரு சில இப்போ 10ஆம் வட்டாரத்தில் எவ்வளோ காலம் இருந்த நீங்கள்? 10ஆம் வட்டாரத்தில் நாங்கள் இருக்கேன். அதுக்கு லாக்கில் தெரியுமா உங்களுக்கு? இல்லை. ஓகே. அப்போ சொல்லுங்கள், அம்மாவோட வயசு எவ்வளோ? 70. அப்போ இப்போ இங்கே தான் இருக்கிறீங்க? இப்போ அந்த அம்மா கடை சண்டி அது இருக்கு, உள்ளுக்குள்ளே போகும். அப்போ எப்படி இருக்குது மாற்றங்கள் புங்குடிதீவில்? பரவாயில்லையா, எங்களோட வீட்டுக்கு லைட் இல்லை. உங்களோட கரண்ட் இல்லையா? ஏன் மாட்ட கரண்ட் போட இல்லையா இல்லாட்டி? வெளிநாட்டுக்காரன் வீடு, அது அந்த இதெல்லாம் உடைஞ்சு கொண்டு வசதி இல்லை போகிறதுக்கு கரண்ட். எங்களுக்கு எனக்கு புருஷனும் இல்லை, பிள்ளையும் இல்லை. அப்போ நீங்கள் தனியாக தான் இருக்கிறீங்க? ஒரு தங்கச்சி இருக்கலாம், அவருக்கு புருஷன் செத்து போச்சு, மகன் திருவோணம். அப்போ நீங்கள் பிறந்தெல்லாம் நயனாதீவு? ஓகே. நயனாதீவு அக்களோட கண் வந்து என்ன பாம்பு கண் மாதிரி இருக்கே, அது நீங்கள் இப்போ பார்த்துருக்குறீங்களா? அப்படியா? இல்லை, நான் கூடுதலாக வந்து நேற்று பார்த்த போது நயனாதீவு அக்களோட கண் வந்து கொஞ்சம் அந்த பாம்போட கண் மாதிரி இருக்கு. பாம்பு தானே அவ? அதான் என் அவையே தனியாக தெரியும் வேண்டாம், அதுக்கு கோயிலுக்குள்ள நிற்கிறது. அவ எங்கள் அம்மா தானே, எல்லாரும் அம்மாக்கள் தானே. அதான் இவாட்ட கண்ணை பார்த்த பிறகு தான் நான் தோணும், இவாட்ட கொஞ்சம் இதாகிட்டு பழசு மாதிரி இருந்துட்டு. அப்போ இந்த நயனாதீவுக்கு போயில திருவிழாக்கு? இது கப்பல் திருவிழா கடலுக்குள்ள, அதுக்கு போகும். தேருக்கு போகிறேன், தேருக்கு சரியான என்ன நிறுத்திடுவாங்க, நான் கஷ்டப்பட்டு. சரி. அப்போ எவ்வளோ காலமாக எப்படி போகுது இந்த புங்குடி இதுகள் எல்லாம் இப்படி போய்ட்டு? வந்தால் சோறு அது இன்னும் வேண்டி சாப்பிட்டுட்டு அதை ஒரு 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா தந்தால் அதை கொண்டு போய் என்ன ரொட்டியை கிட்டியை வேண்டி சாப்பிடுவோம். சரி அம்மா, நன்றி. நன்றி ஐயா. அம்மா வணக்கம். நீங்கள் புங்குடிதீவா?
எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க புங்குடுதீவில்? அந்த ஒரு பேக்கு கீழே போட்டுருக்கதை எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க? நாங்கள் பிறந்ததே புங்குடி பிறந்ததான் புங்குடுதீவா? அப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நாங்களும் புங்குடுதீவு 10ஆம் வட்டாரம் தான். அங்கே ஒருத்தட்ட வீட்டை தேடி கொண்டிருக்கிறோம். பேர் வந்து திருச்செல்வம் தங்கம்மா. அது எப்படி தெரியுமா உங்களுக்கு? திருச்செல்வம் தங்கம்மா இருந்தவா கொழும்புக்குள்ள போயிட்டேன் இப்போ கிட்டல. அந்த தங்கம்மா இல்லை, அவள் இந்த தங்கம்மா இறந்துட்டா. தெரியாது. மகள் இருந்தது, மகள் ஜெயலீலான்னு சொல்லி சுசி. அங்கே தானே பார்க்கணும், பள்ளிக்கூடம் கணேசன் பள்ளிக்கூடம் அந்த இதுக்கு கிட்ட தான் நிறைய போய் கேட்கும். ஓகே, அங்கே தான் கேட்கணும். அப்போ சொல்லுங்கள், புங்குடுதீவு எப்படி ஆக்கள் வாரணுமா? இப்போ புங்குடி ஆக்கள் அறியணும். அம்மாவோட பேர் என்ன? உங்களோட பேர் பேணுங்க சொல்லுங்க. அப்போ இந்த கோயில் கட்டின பிறகு தான் கூடாக்கள் வாரணும் போல இருக்கு. அப்படியா? அது கோயில் பழைய கோயில் தான், இப்போ புதுசாக கட்டினது பிறகு தான் ஆக்கள். அப்போ அம்மா என்ன இங்கே வந்து சேவையில் செஞ்சு வந்துருக்கிறீங்களா? நாங்கள் கூட்டிகள். ஓகே ஓகே. இங்கே எத்தனை கால் இருக்குது இந்த கோயிலுக்கு? இந்த தூண் இருக்குல்ல, 500 மண்டபம். 500 கால். 500 கால். 500 கால் மண்டபம். அப்போ இன்றைக்கு நாட்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இனித்தான் பறியணும். இனித்தான் பறியணுமா? 12 பூசை. 12 மணி பூசைக்கு. ஓகே, நன்றி அம்மா. நன்றி. கடைசியாக வந்து ஒரு ஆக்கள்கிட்ட வந்து வீட்டோட பற்றி கேட்டோம். அவை தான் சொல்ல போயினோம். அந்த அக்காவை தான் பார்க்க போய் கொண்டிருக்கிறேன். அந்த அக்காவோட பேர் வந்து யோகம் அக்கான்னு சொல்லி அவளுக்கு தெரியுமான்னு சொன்னவா. ஏன்னா உடனே கேட்ட உடனே சொல்லிட்டாவா தங்கம்மா சுசியாண்டு. அப்படின்னா அவைக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. எந்த வீடுன்னா? வெளியே வந்து நிற்கிறேன்னு சொன்னவா. அங்க அங்க ஒரு அக்கா. சரி, அக்காட வீட்டை வந்துட்டோம். அவட்ட விசாரிச்சு போட்டு பார்ப்போம். இப்போ யோகம் அக்கா வீட்டை வந்திருக்கிறேன். அவள் தான் எங்களோட வீட்டை காட்ட போகிறா. இது வந்து கொஞ்சம் பர்சனலாக இருக்கும். அதனால் வாங்க, கனகாலத்துக்கு பிறகு போகிறோம். அதாவது நினைவு தெரிஞ்ச பிறகு, அதாவது 18-20 வருஷத்துக்கு பிறகு நினைவு தெரிஞ்ச பிறகு வந்து எங்களுடைய பிறந்த வீட்டை பார்க்க போகிறோம். வாங்க, அப்படியே நினைஞ்சிருங்க. இதுக்குள்ள ஆட்டோ போகலாமா அக்கா? போகலாம், நீங்கள் சொல்லுங்கள் வழியா போ. ஓகே, ஏறுங்க. இதெல்லாம் நடந்து தான் போகலாம். ஏறுங்க அக்கா, நடந்து. ஓகே. அப்போ அக்கா எங்களுக்கு என்ன சொந்தமா? சொந்தக்காரலா? ராதா கேள்விப்பட்டிருக்கேன். கனகாலத்து பிறகு வந்திருக்கிறோம். அவே வேற இல்லை, அவைக்கு வேற வேற சூழ்நிலைகள் இல்லை. மனோமணி சீனி அம்மாவோட இது மனோன்மணி. பேர் அந்த மகளா வர்றது ஓடுகள் எல்லாம் பேர். ஆக்கள் யாரும் பார்க்கறதுக்கு இல்லையா? ஓகே, இதுதான் மெயின் ரோட் அங்கே வீட்டை போகிறதுக்கு. நாய்க்குட்டி இருக்கு அவனும். ஓ, நாய்க்குட்டி படுது. எல்லாம் ஒரே தூரம் தானே? கவனம், நாய்க்குட்டிகள் கிடக்குது. நாட்கள் இங்கே இல்லையாக்கா? இதுவும் மனோன்மணி அக்கடை ஏரியாவா? இதுவும் அவேட இடமா? சரி, அது பாப்பி நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சு பாருங்க. இருந்தா வந்து இடங்களை எல்லாம் நம்மளோட ஆக்கள் தான். இதாட்ட இடமாக்கா?
வந்து செல்வியில வீடு செல்வி. செல்வியா? கம்தோட்டத்தை வீடுன்னு சொல்லுங்க. கம்தோட்டத்தை வீடு. இது நாங்க பார்த்தோம். ஆ சரி. இங்கால வீடுகள் எல்லாம் மறுபடியும் திருச்சி வச்சிருக்கணும். கமரா எல்லாம் இருக்குது. ஆ கமரா இருக்குது. இது ஐயர் வீடு. அட்ட வீடு ஐயர் வீடு. ஐயர் வீடு. ஆ நாங்கள் பார்த்தோம், நாங்கள் காய்ச்சினா அதான் சொன்னேன், ஒரு சாந்தரன் ஒரு ஆறு பேரா அவர்கிட்ட காய்ச்சா தெரிய வேண்டாம். பட் தம்பியாலே போகணுமா? ஓ தம்பியாங்க. இந்த பிள்ளையார் கோயில் இருக்குது. அது பக்கத்துல காட்டாடிங்க. நீங்கள் தனியாகவே இருக்கிறீங்க? நான் நிற்கிறேன். இவர் மட்டக்களவு போயிட்டு மட்டக்களவு போயிட்டு வேறு நாளைக்கு அப்படியே இருக்கிறவங்க அந்த கிளின்னு சொல்லியிருந்தார், அவ இப்போ எங்கே இல்லையா? சீனியர் மாடை அந்த அங்கே நிற்கிற யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்துலையா? ஓகே. பிள்ளைகள் வெளிநாடல்ல? ஓ 2 கூட இருக்கட்டும். ம். அப்போ சின்ன வயசில் அம்மாவோட அம்மா நேரத்திலே சொன்னே அது பக்கத்துல தான் ஆசியமாவோட ஆ வேன் வெள்ளையில் ஒரு ஒழுங்க வருது அப்படியே ரெண்டாவது பக்கத்தில் ஓ இதான் மெயின் ரோடு. ஆனால் அதாலே பாதை பாருங்க, இது என்ன ரோடுங்க, நல்லா போய் கொண்டிருக்கிறோம். இங்கெல்லாம் இப்போ ரிப்பேர் ரோட் போட்டது, முந்தி இருந்த மாதிரி இல்லை. என்னென்னா கனகாலத்து புறாதான் போட்டது. ஆக்கள் இருக்கணும் வேணும். ராணியை காட்ட போட மட்டும் ஓகே. அவள் தனியாக தான் இருக்கிறான். இருக்கிறாவா? ஆ அவள் பக்கத்தில் தான். ஓகே. இதெல்லாம் மேட்ட இடங்கள். மற்ற அந்த சோமர் சின்னத்துறை. ஓகே. ஆ அப்படியே போங்க. இப்போ ஆக்கள் இல்லை. ம். நீங்கள் இடம் பெயரில்ல, அப்போ இங்கேயே தான் இருக்கிறீங்க. ஆ இந்த ரோட்டு பெனவிழுந்த ரோட்டா? ஆ இது கோயில் பின்ன கனவு. இது போனால் அப்படியே கண்ணவன் கோயில் வருமா? யாரு? பைபாஸ் பண்ணி வெளியே இது கோயில் காணியா? ஆக்களோட காணியா? கூட பிடிச்சு அடைஞ்சு அதுக்கு சுடலையும் ஒன்று இருக்கா? பொது மயானமா? அப்போ இங்கே என்ன மக்கள் ஆக்கள் என்ன வேலையை செய்யணும் கூடுதலாக? திருவிழாவுக்கு தான் ஆக்கள் கூட வரவேணும். ம். இந்த பக்கத்தால் வந்து சுகமாக இருக்குண்ணே. இது கோயில் தர்மஹஸ்தா. தர்மரத்னம். ஓகே. இதா? இல்லை அது உள்ள உள்ளால போகலாம் நடந்து. அதுக்கு அதுக்கான பெறலாமா? இங்கே இருக்கா பாது? இதெல்லாம் போகணும். இதுக்கெல்லாம் போகணும். ஓகே. பனியெல்லாம் முடிஞ்சிட்டோம். பனியெல்லாம் முடிஞ்சிட்டோம். வந்தாச்சு. பழைய ஞாபகம் கொண்டு வருது, என்ன சின்ன வயசில் வந்த மாதிரி இருக்குது. இதுதான் வழியாக்கா? அதுக்குள்ள போவோம். ஓகே. இதுவுமே வாசல் அங்கடா? இது ரோட்ட வீட்டோட வாசலா? இதான் கிணறா? இது பக்கத்து வீடு. உங்களோட வீடு இல்லை? உங்களுக்கு இதாட்ட வீடு? இது அக்கத்து வீடு. கிளவி ஒன்று தெரியும். இது அனுசா. அனுசா 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 எனக்கு தெரியும். ஜாலினியாக்கள். இதில்
நிப்பாடி இந்த சொல்லிட்டு இதெல்லாம் இப்போ சிஸ்டம் மேலே நான் கட்டுறேன். இது ஆத்த இடம் இது தமிழா போகாது நடந்து போகும். அக்காவுக்கு பின்னால் போவோம். யோகமா அக்காவுக்கு பின்னால் போகிறோம். அம்மா பாப்பா தெரியும் எங்கள் ஆச்சமா பக்கம் பக்கம் இதெல்லாம் சூப்பராக இருக்கு. ஓ இது ஆத்த இடம் இது வேறு ஆக்கலையா? ஆ ஆ சரி. இதுதான் வழியா போறதுக்கு எங்கட இதுக்கு இல்லாட்டி ஆ யார் இந்த விடா இடிஞ்சிடக்கு பாம்பு கிம்பி கிடக்கா? ஆ செல்ல முத்தக்கா கேள்விப்பட்டிருக்கேன். ஆ ஓகே ஓகே. பாதை அடைச்சிட்டு ஆ ஓ கவனம் கள்ள தேங்காய் அப்படிங்க வர இதா பாருங்க வீடு கூரை ஒன்றும் இல்லை. ஆ எது காணியட இல்லை இல்லை அங்கட அங்கட இது வேற ஆக்கல. ஆ சரி. ஆ இந்த பக்கம் ஆக்கள் நடமாட்டமே இல்லை. ஆ ஓ இதுக்கால வந்திருக்கலாம். கோவைக்கு எதுக்கால போய் ம் எது தொடக்கம்? ஓ மழையோடையும் பயன்ட்டேன் பாம்பு முக்கியம் வந்து பார்த்துதான் யார் வந்து பார்த்தது? வந்து பார்த்தேன் தட்டில் இருந்தோ ஆ வந்து பார்த்துட்டு அப்படி எடுத்துட்டு இதுதான் இல்லை இதானே இல்லையா? ஆ சரி. நீங்கள் அது இல்லையா? இது வந்து பெட்ரோல் போட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் உலங்கல பெட்ரோல் போட்டு ஓ சூப்பராக சரி இந்த இருக்கு இந்த இருக்கு இதாக்குனாரு அதுக்குள்ளால போனால் தெரியுது அதில் போகலாம் இதில் இருக்கு முள்ளுக்குள்ள கடை. ஓகே என் முள்ளுக்குள்ளால இல்லை வந்துருங்க அந்த முள்ளு இல்லை இந்த முள்ளு ஓ டிசம்பர் டிசங்கவனம் சைட்டாக பிடிச்சிட்டு ஓ போங்க கனகால மாக்கள் இந்த பக்கம் வாரது இல்லைன்னு. முள்ளு டிசம் தானே இங்கே என்ன விஷம் மரங்களா? இல்லை சொல்கிறேன் ஆ சின்ன சரிதான். ஓ இழுத்து பிடிக்குங்க ஓ இல்லையா? இங்கே ஓ பிறந்தப்ப இல்லையா நீங்கள் அப்போ? எத்தனை மண்டை 90? அவன் அங்கே பெருங்காட்டு போயிட்டு நாங்கள் 100 அங்கே யாழ்ப்பாணம் போயிட்டு வந்தாங்க. ஆ யாழ்ப்பாணம் முள்ளு தானே அதுக்கா கோயில் இல்லை பாதுகாப்பாக வச்சிருக்க போல இருக்கு. ஆ என்னங்க முள்ளு பாதுகாப்பாக வச்சிருக்குமல்ல. பார்த்தீங்க தேங்காயில் தேங்காயா யாரோ இப்போ பிச்சிருக்கா போல இருக்கு. ஆமாம் கலவா வந்து விழிப்பான் ம் இந்தியாவில் பிடிக்கலாம் அங்கெல்லாம் முள்ளு நல்ல நல்ல
இதுதான் எங்களுடைய வீடு. என்னது அதான் இல்லையா? ஆ இதுதான் வீடு. இது ஓ இவர் வாங்க இது என்ன குசினியா இது? இது குசினி இந்த அல்பம் குசினி ஓகே. பாம்பு இல்லாட்டி சரி. பாம்பு ஒருத்தரும் காணியில் இதுதான் இந்த இடங்கள் அங்கால பக்கம் தான் பாம்பு. கவனமா? சரி இது முடியல தானே. ஆ ஓடுகளை எந்த வீட்டோட இல்லாட்டி மேலே நிலையிலங்க அந்த ஓட்டு. ஆ இது ஏதோ ஒரு மருத்துவ மரம் அல்ல? நம்ம அந்த இதை பார்த்தேன், அந்த இதை பார்த்து இந்த கொடி மாதிரி ஒன்று படர்ந்துருக்கு. இந்த கொடி ஓ பிரண்டு நல்ல வந்து இங்கே புத்து இருக்கு, கரையான் புத்து. பாம்பு உள்ள இருக்கான்னு தெரியல. அப்போ ஓடோல விட்டுட்டு நம்ம இதெல்லாம் மட்டும் எடுத்துட்டேன் போல. ஓடுகள் எடுத்துருக்கணும் மெட்டெல்லாம். ஆ சரி. நல்ல அளவான வீடு தான். இது என்ன சாமி ரூம் போல இருக்கா? ஆட்டோ டேப் ரெக்கார்டர் வந்தாக்கள் இது இல்லை சில நேரம் உங்கள் அப்பா இது என்னது? இது எது இந்த பக்கம் இல்லையா? எவ்வளோ தூரம் போகுது காணி இடம் இல்லை எல்லாம்? காணி இந்த இதுல இருந்து இல்லை பெஞ்சால பார்த்துட்டேங்க நெல்லை. ஓ அது தெரியுது நெல். ஓகே. இதான் வாசல் என்ன? வார வாசல். முன்னுக்கு இந்த முன்னுக்கு ஏதாவது இடம் இருக்கா? வழி ஏதாவது இருக்கா? அதுதானே அதை பெக்க ஒரு பிரக்கனை தான் இருக்கு. போகலாம். ஓகே. நாங்கள் இந்த பின்பக்கத்தாலே வந்திருக்கலாம். சுமதிரி பக்கம் போவாங்க. சின்ன தென்னைலாம் வந்து நிற்குது குட்டி குட்டி. ஆ இந்த வேலி ஆனால் இந்த வேலி காட்டியிருக்கிறதா இல்லையா? ஆ அங்கே பாரு, அங்கே வேலி கட்டிருக்கு. இப்போ வீட்டை அக்கா காட்டிட்டா திரும்ப ஆட்டோவுக்கு போகிறோம். சுசி பேக்கே போட்டு க்ளீன் பண்ணுவோம். சுசி தர மாட்டேன், நான் தான் தரணும். நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது வேணுமாண்டா, நான் இந்த காணொலியில் போட்டேன் அவைக்கு தெரியும். பார்க்குறேன். ராசாத்தி அக்கா வழியாவே அவைக்கு என்ன வேறு வீடுங்கிற பக்கத்தில் போவேங்க. ஆமாம் போட்டுள்ளேன். சரி. பாம்பு புத்தியல் பையன் எங்களுக்கு பக்கத்தில் பையன் தானே. வேறு ஆக்களோட ஏதாவது விவரம் உங்களுக்கு சொல்லணுமாக்கா? அவைக்கு தான் சொல்லுவோம்பா. இந்தாங்க செய்வர உழைத்தாரு. நீங்கள் ஆட்டை விவரம் பண்ணாலும் சொல்லுங்கள். இன்றைக்கு ஆக்கள் பெருசாக காணும் இல்லை இன்றைக்கு. இங்கே வந்து பூச டைம் நேரங்கள்லாம் காலை 7:30, 12 மணி மற்றும் 4 மணிக்கு. இப்போ வேலைகள் எல்லாம் என்ன முடிஞ்சுதான் என்ன நடந்து கொண்டிருக்கா ஐயா? இந்த பெயிண்ட் வேலைகள் இருக்கு போல இருக்கா? எந்தெந்த நேரத்தில் கூடுதலான பக்தர்கள் வருவீங்க? கூடுதலாக திருவிழா காலங்கள் வெள்ளி செவ்வாய். அங்காலையும் பெரிய இடம், நிறைய இடம் இருக்கு. இப்போ அங்காலம் போனால் பத்திரகாளி அம்மன். பத்திரகாளி அம்மன் இந்த கோயிலோட சேர்ந்து. இந்த கோயிலோட சேர்ந்து பத்திரகாளி கண்டையம்மன் 2 பேரும் ஒன்றா அந்த
அந்த பேழையில் வந்த கண்ணகம்மன் சிலை தான் மூலஸ்தானத்தில் இருக்கா இல்லாட்டி இல்லை இங்கே தெற்கு வாசல் தெற்கு வாசல் இருக்குது அதையும் வைக்கக்கூடாது அந்த மூலஸ்தானம்? இல்லை தெரியும் அங்கே தான் அப்படி தெற்கு வாசலில் அந்த அம்மன் வந்த வழியே பார்த்தேன். இப்போ பாருங்க வாகனங்கள் எல்லாம் இருக்குது. இந்த பத்ரகாளி அம்மன் கோயில். இவாரம் அதோட சேர்ந்து வந்து சேர்ந்து வந்து கீழே இருக்கு. கீழே இருக்கிறது சரி கீழே இருக்கிறது அந்த பத்ரகாளி. ஓகே அது பிரச்சனை இல்லை சார். இங்காலையும் ஒரு வாசல் இருக்கு. நான் இந்த பத்ரகாளி அம்மன் கோயில். இந்த வருஷம் தேர் முடிஞ்சேன். ஏப்ரல் மாதம் ஏப்ரல் இந்த முறை மே மாதத்தில் தான் நடக்கும். கொஞ்சம் பின்னால் வரும். சித்ரா பௌர்ணமிக்கு தெரியும். தொடக்க காலத்திலே கோயில் இப்போலாம் பெருசாக இருந்தா இல்லாட்டி இப்போ கொஞ்சம் முன்பக்கம் மட்டும்தான் இருந்த போல இருக்கு. அப்படியே முன்பக்கம் அந்த கோபுர வாசல் வரைக்கும் இருந்தது. இங்கேயும் இந்த தூண் வரைக்கும் இருந்தது. இருந்தாலும் அந்த கவுண்டரோடு அப்படி ஐயாவுக்கு தான் இந்த கோயிலில் வந்து நிறைய விடயங்கள் தெரியும். ஐயாவோட பேர் என்ன? என் பேர் பகீரதன். பகீரதன். அப்போ புங்குடி தான் உங்களோட சொந்த இடம்? 10ஆம் வட்டாரம் தான். 10ஆம் வட்டாரம். ஓகே. எப்போ நீங்கள் இடம்பெயர்ந்து போனீங்க? இடம்பெயர்ந்ததுன்ட்டு இல்லை, நான் இடம்பெயர்றதுக்கு முதல்ல படிக்கிறதுக்குண்டே இந்தியாவுக்கு போயிட்டேன். போயிட்டு அப்புறம் நாட்டு பிரச்சனைனால இப்போ தான் திருப்பி வந்திருக்கிறேன். இப்போ தான் திருப்பி வந்திருக்கிறீங்க. அப்போ சொல்லுங்கள், இந்த கோயில் இப்போ எப்படி இருந்தது, முந்தி எப்படி இருந்தது? காலத்துலேருந்து எங்கள் தாத்தா பிறகு தாத்தா பிறகு அப்பா எல்லாரும் பார்த்த கோயில் தான். எங்களோட பரம்பரை கோயில் மாதிரி தான். கோயிலில் நடக்கிற விஷயங்கள் அப்பப்போ நாம் கேள்விப்பட்டுன்னு இருப்போம். திரும்ப எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுனால நாமளும் கொஞ்சம் விடுபட்டு போச்சு. ஓகே. அப்போ நீங்கள் இப்போ வந்து இங்கே தான் இருக்கிறீங்களா அந்த கோயிலில்? வந்து இப்போ ஒரு வருஷமாக நான் தான் கோயில் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். தலைமை குறுக்கலாக இருக்கிறீங்களா? இல்லை தலைமை குறுக்கலாக. ஓகே. அப்போ உங்களோட சேர்ந்து எத்தனை பேர் இருக்கு? என்னோட சேர்ந்து ஒருத்தர் இருக்கிறார். இன்னொருத்தர் விசேஷ காலங்களில் வந்து போய் வருவார். ஓகே. இந்தியாவில் இருந்தும் விசேஷ காலங்கள்லேருந்து ஆக்கள் வரணும். அப்போ பெருசாக திருவிழா தேர்கள் எல்லாம் நடக்கிறது. அது எழுதுகளுக்கெல்லாம் ஆக்கள். அப்போ எப்படி இருக்குது இந்த ஊர்? இப்போ மக்கள் வந்துட்டினவா இல்லாட்டி? மக்கள் கொஞ்சம் பேர் வந்துட்டினோம், கொஞ்சம் பேர் வேற இல்லை. வார மக்கள் எல்லாம் அம்மனோட நல்லா அன்பாக தான் வந்துட்டு பார்த்துட்டு ஒரு பக்தி பூர்வமாக வந்து என்றிருக்கேன். அப்போ எங்களோட வீட்டை தேடி வந்தேன். நான் ஐயாவுக்கு தெரியலை அந்த விவரங்களை பற்றி. அது பிறகு வேறு ஆக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம். அப்போ இந்த கண்ணகம்மனோட இதை வந்து பேழையில் வந்தேன்னு சொல்லிட்டோம். ஆமாம், கண்ணகம்மன் பத்திரகாளி 2 அம்மனுமே நம்மளோட கடற்கரையில் பேழையில் வந்து அந்த பூவரச மரத்தடியில் தான் இருந்த இடங்கள். ஓகே. அப்போ இன்னொரு சின்ன விஷயம் உண்டு. கண்ணகம்மன் வந்து மதுரை எரிச்சா வந்து சரியான காலத்துக்கு முன்னால். ஆமாம். அதுக்கு டேட் வந்து 7000 8000 இடங்களுக்கு அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அதுக்கு மேலே தான். ஆனால் இது வந்தது ஒரு 400 வருஷம் இதுக்கு வரலாற்றில் தான் இது வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷங்களுக்குள்ள. அப்போ இந்த பேழையில் வந்த சிலைகள் வந்து அம்மனை வந்து கும்பிட்டவே சில கருத்து வேறுபாடுனாலேயும் அனுப்பியிருக்கலாம். அப்படி சொல்லுங்க. அந்த அம்மன் இப்படி ஒரு உருவத்தில் இங்கே வரணும் மட்டும் வந்திருக்கலாம். மற்றது இன்னொரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன். நான் சில ஒரு வரலாற்று ஆசிரியர் ஆக்கள் மாதிரி தான் சொன்னது, ஒரு வீடியோவில் சொன்னது. இந்த பேழையில் வரும்போது அது சில கோயிலில் வந்து செஞ்சதாம், சிலைகளை வந்து கண்ணகம்மன் சிலைகள் நிறைய செஞ்சதாம். அந்த சிலைகள் வந்து வடிவாக வேறு இல்லாத அந்த அந்த விக்கிரகம் வைக்க முடியாத நிலைமையில் வந்து சிலதில் பேழையில் போட்டு கடலில் விட்டதா அந்த சொன்னேன். அப்படியும் விட்டதா இருக்கலாம். ஆனால் நம்முடைய அம்மனில் அப்படி எந்த குறைபாடு ஒன்றும் இல்லை. ஓகே. நம்முடைய அம்மன் அந்த காலத்திலேருந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த மாதிரி அப்படியே தான் இருக்கிறான். குறைபாடோடு நம்முடைய அம்மன் வேற இல்லை. ஓகே. அதாவது கண்ணகி அம்மன் எல்லா இடமும் இருக்கணுன்ற நோக்கத்தில் அப்படி பிள்ளையில விட்டுருக்கலாம். அப்படியும் இருக்கலாம். அப்படி இருக்கலாம். ஏன்னா கண்ணகி அம்மன் வந்து ஒரு பத்தினி தெய்வம். அந்த தெய்வத்தை வந்து எல்லோரும் இது பண்ணணும். எதிர்காலங்கள்லேயும் மக்களுக்கு அந்த கடவுளை பற்றி தெரியணுன்றதுக்காக வேண்டி ஏதோ ஒரு நல்ல அடியார்கள் அப்போ ஒரு பிள்ளையில போட்டு
எல்லா நாட்டுக்கும் போகணுன்றதுக்காக அந்த ஒரு நோக்கத்திலும் செய்திருக்கலாம். ஏன்னா வந்து சிங்கள பகுதிகளிலும் வந்து பத்தினின்னு சொல்லி கண்ணகி கண்ணகி அம்மனை கும்பிட்றாக்கள் நிறைய பேர் இருக்கணும். மற்றது பத்திரகாளி அம்மனும் சேர்ந்து வந்தேன்னு சொன்னேன். பத்திரகாளி அம்மன் காவல் தெய்வமாக பத்தினியோடு சேர்ந்து அதோட சேர்த்து அனுப்பினா ஒரே பேழையில தான் 2 பேரும் வந்தது. வந்து கடலில் வந்து இந்த பூவரசம் அங்கேருந்து எடுத்துனது இதில் வச்சவே தான். அதுக்கு பிறகு அவையால் மூவ் பண்ண முடியல அந்த பெட்டியை. அவள் இங்கேயே இருக்கணும்னு சில பக்தர்களுக்கு சொல்லி அப்போ ஆரம்ப காலத்தில் குடிசையாக கோயில் அமைச்சு எல்லோரும் வெளியே விட்டு வந்து பிறகு நாளடைவில் இவ்வளவு பெரிய கோயிலாக பிரம்மாண்ட நாயகியாக கட்டி வச்சிருக்கோம். இப்போ மற்றது வந்து மூலஸ்தானத்தில் என் கண்ணகி இல்லை, ராஜராஜேஸ்வரி இருக்குது. நம்ம சில மகோத்சவ காலங்களில் வந்து கண்ணகி அம்மனுக்கு மகோத்சவம் கொடியேற்றம் துவஜாரோகணம் என்று பண்ண முடியாது. அதன் காரணமாக ராஜராஜேஸ்வரி அம்மனையும் சேர்த்து வச்சு நம்ம தேர் திருவிழா அது இதெல்லாம் பண்ணணுன்ற ஒரு ஆசையினால் வச்சு பண்ணிட்டு. ஓகே ஓகே. அப்போ இப்போ மக்கள் வந்து இங்கே தங்குறது இல்லை, சும்மா அந்த திருவிழா தினங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு போகிறீங்க கூடுதலாக வந்து. அப்படி இருக்கும்போது எப்படி இங்கே இதுகளெல்லாம் நடக்குது என்ன? இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாமான்கள் கடைகள் எல்லாம் இங்கே இருக்கா? கடைகள் சாமான்கள் அதுகள் இதெல்லாம் பக்கத்திலே இருக்குது. எல்லா வசதியும் இருக்குது. மக்கள் வந்து போகிறது வந்து போயிருவினம் நின்று தங்குறது இல்லை. இப்போ இலகுவாக வர முடியுது. என்ன முந்தி கனகாலத்துக்கு முன்னால் அந்த 2009 முதல் வர சரியான மோசம். வள்ளங்கள்லேயும் அதுகள்லேயும் இதுகள்லேயும் வந்து பிறகு உள்ள காலங்களில் பிறகு ரோட்டு போட்டதுக்கு பிறகும் பிறகு வாரதும் கொஞ்சம் வாகனங்களில் ரோட்டுகள் நல்லா இல்லாததுனால. ஆனால் இப்போ கும்பாபிஷேகத்துக்கு பிறகு நம்ம ரோட்டெல்லாம் போட்டு நல்லா இதாக பண்ணி வச்சிருக்கோம். மற்றது குடிக்கிற நீர் எப்படி இருக்கு? இல்லை நம்மளோட கோயிலை சுற்றி நல்லா அதான் முந்தி சொல்கிறேன், அம்மாவே சொல்கிற வந்து குடிக்கிற நீருக்கு வந்து அம்மன் கோயிலுக்கு தான் வந்து எடுத்துகிட்டு போகணும். கோயில் அடியே தான் அம்மா எல்லாம் சுற்றி இருக்கிற தண்ணி எல்லாமே நல்ல தண்ணி கிணறு தான். எல்லாத்துலையும் இந்த வரைக்கும் தண்ணி குடிக்கிற நிலைமையில தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல தான் இருக்குதா நல்ல தண்ணி? இல்லாட்டி பொங்குடியை பொறுத்தவரையில் இங்கே தான் நல்ல தண்ணி கூட. எல்லாம் 10ஆம் வட்டாரம் 12ஆம் வட்டாரம் அங்கே இருந்து கடல் பக்கத்தில் இருக்குது. கடல் பக்கத்தில் இருந்து இங்கே தான் அந்த காலத்தில் இருந்தே நல்ல தண்ணி இங்கே தான் கூட. ஓகே. மற்றது இங்கே பனை மரங்களும் இப்போ கூடுதலாக இருக்குது. என்ன கொஞ்சம் வெளியாக இருந்தது. அப்புறம் இப்போ கொஞ்சம் காலமாக இந்த பனை மரம் சவுக்கு மரம் எல்லாம் வச்சு நல்ல தோட்டமாக ஆக்கி வச்சுருக்கிறோம். ஓகே. அப்போ இந்த ஊர் மக்கள் வந்து இப்படி இங்கே இருக்கிற மக்கள் வந்து என்ன எப்படி வாழ்வாதாரங்கள் என்ன எப்படி? மக்கள் இங்கே உள்ள மக்களும் அம்மன்ற இதனால நம்மளோட இடத்த ஏரியாவை பொறுத்தவரையில் யாரும் இதுன்ட்டு இல்லை. எல்லாருமே நல்ல இதாக தான் இருக்கீங்க. நிரந்தரமாக எவ்வளோ பேர் இருக்கீங்க நீங்கள்? நிரந்தரமாக இன்னும் பொங்கலியை பொறுத்தவரையில் ஒரு 100-150 குடும்பங்கள் 150 குடும்பங்கள் இருக்குது. ஓகே ஓகே. நல்லா இருக்கிற ஆட்கள் எல்லாரும் நல்லா தான் இருக்கணும். அவைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பத்தாமட்டது இந்த ஊர் மக்கள் வெளியில் இருந்தாலும் ஊர் மக்களுக்கும் உதவி செய்து கோயில்களுக்கும் உதவி செய்து கோயில்களை எல்லாம் நல்லபடியாக நடத்திக்கிட்டு தான் இருக்கு. மற்ற கோயிலை தவிர மற்ற விடயங்கள் பாடசாலை மற்றது இயற்கை இதுகளெல்லாம் அது வேலையெல்லாம் நடந்துருக்கா? எல்லாம் நல்லபடியாக ஊர் மக்களோட உதவியோடையும் அரசாங்கத்தின் உதவியோடையும் நல்லபடியாக நடந்துட்டு தான் இருக்கு. பிள்ளைகளும் பிரச்சனை இல்லாமல் பள்ளிக்கூடம் போய் வந்து மற்ற பிள்ளைகள் மாதிரி வந்து இல்லை. இந்த பிள்ளைகள் வந்து கொஞ்சம் படிக்கிற ஆர்வம் கூட. ஏனெண்டா பிள்ளைகள் வந்து வெளியில் போய் வேறு என்டர்டைன்மெண்ட் இல்லை. அதனால் இந்த பிள்ளைகள் கொஞ்சம் படித்து நல்லா வர்ற அளவுக்கு சான்ஸுகள் இருக்குது. நல்ல மார்க்குகள் எடுக்கணும். எல்லாம் நல்லா படித்து முன்னேறி வருகிற பிள்ளைகள். அப்போ ஐயா குடும்பமாக இருக்கிறீங்களா இல்லாட்டி நீங்கள் தனி மட்டும்? குடும்பமாக இருக்கிறீங்க. ஓகே. நன்றி ஐயா. நன்றி. மரங்கள் இருக்கிற இடம் வேண்டாம் கொஞ்சம் நல்ல தண்ணி கொஞ்சம் கூட இருக்கும். கண்ணு புறம் வீடுகள் எல்லாம் பராமரித்து கொண்டிருக்கிற மக்கள். இடிஞ்சு போன வீடுகள் அதோட சேர்த்து இப்போ இந்த ஊருக்காரெல்லாம் இல்லாட்டி சும்மா வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்து ஆக்களை விட்டுருக்கணுமா பராமரிக்கிறதுக்கு? அப்படி அப்படியும் இருக்குது. இந்த ஊருக்கு இப்போ திரும்பி வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி போகலாது. இதுதான் அம்பலவான கலையரங்கம். இங்கே வந்து பெரிய ஏக்கர் கணக்கு தானே காணி. அதை க்ளீன் பண்ணி ஒரு ஃபெமிலியை இருத்தி தென்னை போட்டு வளர்த்து கொய்யாமா அதெல்லாம் போட்டு ஃபார்ம் மாதிரி செய்யணும். ஆடை மாடுகள் பண்ணி கொடுத்து கணேச மகா வித்யாலயம் போட்டு அதுவும் நல்ல விஷயம் தானே. அப்படியா சும்மா கிடக்கிறத விட ஒரு ஆக்கள் யூஸ் பண்ணிட்டு போகலாம்ல. ஒரு ஸ்விக்ஸ் எல்லாத்தையுமே பராமரித்து கணக்கு வளர்த்து அவைக்கு ஒரு குறிப்பிட்ட காசு
75 ஏக்கர் கணக்கு காணி அவங்க எப்படின்னு சொன்னால் இங்கே வந்து அவங்க ஃபுல்லாக எல்லாம் அடைச்சி அவங்களுக்கு மாடு ஆடு அதை விட தென்னால் கூட அந்த அளவுக்கு இந்த பக்கம் பார்த்தாமா அந்த பக்கம் தென்னை அந்த பக்கம் பொய்யா இந்த பக்கம் அப்படி நிறைய செய்து இவங்களை அங்கே காணியை பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து எப்படின்னு சொன்னால் அவங்களே சம்பளம் கொடுத்து கொண்டிருக்காங்க. அவங்களோட பிள்ளைகளை படிப்பிக்கிறது எல்லாமே அந்த அவங்க தான். அந்த செலவு எல்லாமே இந்த கொரினாஸ் அது அவங்களோட செலவு அப்படி வச்சிருக்காங்க. ஓகே, இங்கே வந்திருக்கு. இதுதான் கண்ணகை அம்மன் கோயிலோட இன்னொரு நுழைவாயில். இது வந்து நயனாதேவிக்கு போகிறோம். இது இங்கால திரும்பினா நயனாதேவி, இங்கால திரும்பினா கண்ணம்மன் கோயில் அடி. இதான் எங்களோட ஊர்.